வெல்கம் டு தமிழ் சினிவுட். தளபதி விஜயோடைய கோ திரைப்படத்துடைய மாசான விசில் போடு ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் வெளியாயிருக்கு. இந்த பாடல் எப்படி இருக்கு, இந்த பாடல்ல விழுந்திருக்க மர்மங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த பாடல்ல தளபதி விஜயோடைய லுக்ல இருந்து நம்ம வரலாம். லுக் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான லுக்கா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் இந்த படத்துடைய போஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா விஜயோடைய யங் மற்றும் ஓல்டு லுக்கை தான் காட்டியிருந்தாங்க. ஆனா அந்த ஓல்டு லுக்கோடைய யங் வெர்ஷன் தான் இந்த பாட்டுல ஆடுற தளபதி அப்படிங்கிறது ரிவீல் ஆயிருக்கு. இதனால தளபதி விஜய் கோ திரைப்படத்துல 3 தோற்றத்துல நடிக்கிறார். மூன்று லுக்குமே டிஃப்ரெண்டான லுக் ஆயிருக்கு. மேலும் தளபதி விஜயோடைய அப்பா யங் தோற்றத்துல வரக்கூடிய விஜய், அதாவது இந்த பாட்டுல ஆடுற விஜயை சுத்தி பிரசாந்த், அமீன், பிரபுதேவா இருக்காங்க. இந்த 4 பேர் ஒரு கேங், அதுவும் கோட் கேங், விசில் போடு கேங் அப்படிங்கிற மாதிரி பாட்டுல ரிவீல் பண்ணிருக்காங்க. இந்த பாட்டுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, வெங்கட் பிரபுவோடைய படத்தோடைய ரெஃபரன்ஸ இந்த ரிலிக்கல் பாட்டுல வச்சிருக்காங்க. ஆனா மெயின் பாட்டுல படத்துல வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பாட்டோடைய தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா பயங்கர மாசா இருக்குன்னு பார்த்தோம்னா, கேம்பெயின் சாம்பைன்னு அரசியலையும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்காங்க. அது செயற்கையா இருந்துச்சு. அதுவும் விஜய் வயசுல அதை கேட்கும்போது, அதுவும் மியூசிக்கோட கேட்கும்போது அது திணிச்ச மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் சிங்க் ஆகல. அதுக்கப்புறம் வரக்கூடிய லைன் எல்லாமே பயங்கர மாசா இருக்கு. ஓப்பனிங் பாட்டுக்கு தேவையான லிரிக்கல் வீடியோ வச்சிருக்காங்க. அதே போல பீட்டும் வந்து சூப்பரா இருக்கு. கொரியோகிராஃப் பாத்தீங்கன்னா பிரபுதேவா அவர்களுடைய சகோதரரான ராஜு சுந்தர் அவர்கள் பண்ணியிருக்காங்க. கொரியோகிராஃப் ரொம்ப சூப்பரா இருந்தாலும் ஒரு ஓகேவா இருந்துச்சு. ஏன்னா பீட்டுக்கும் அவங்க ஆடுற ஒரு சில ஸ்டெப்புமே வந்து செட் ஆகல. அதே போல காஸ்டியூம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய்க்கு வந்து ஒரு டிஷர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிரபுதேவாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோக்கான ஒரு லுக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடமும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிங்ககலை. 4 பேருமே ஒரே ட்ரெஸ்ல ஆடிருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த டிஷர்ட் தான் விஜய்க்கு வந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சிங்காகல. அதே போல விஜய் அவர்களுடைய நான் ரெடி தான் வரவா அப்படிங்கிற பாடல் லியோ படத்தோடைய வருஷ சிங்களா வெளியானுச்சு. ஸோ அதோடைய அடுத்த வருஷனா இந்த பாடல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் போக்குற வகையில கடைசி 40 செகண்ட் தளபதி விஜய், பிரபுதேவா, பிரசாந்தோடைய ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே மறக்கடிச்சிருச்சு. அதுவும் வீட்டுக்கும் அந்த டான்ஸுக்கும் வேற லெவல் ஒரு வைபா போயிடுச்சு. ஸோ அது கண்டிப்பா ஒரு வைப் மாடலா அடுத்த ஒரு 6 மாத ரசிகர்கள் வந்து வைரல் ஆக்குவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் விசுவல் ட்ரீட்டா இருந்துச்சு. தளபதி விஜயோடைய வாய்ஸுமே வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு, பீட்டுமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆனா காஸ்டியூம் கொரியோகிராஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்துச்சு. ஸோ பாக்குறவங்களுக்கு வந்திருந்தா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அடுத்ததா யுவன் விசஸ் அனிருத் அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன் பாட்டு வெளியானதுக்கு அப்புறம் வந்துச்சு. ஏன்னா நான் ரெடியா வரவா பாடல் வேற லெவல்ல இருந்துச்சு, இந்த பாட்டு அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவன் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வேற லெவல்ல பண்ணிருக்காரு. ஏன்னா பீட் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. அதுவும் கடைசி இந்த 40 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அனிருத்துக்கு இணையான ஒரு பீட் தான் வந்து இவன் வந்து போட்டிருக்கார். ஸோ வரிகள் அந்த கொரியோகிராஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு மைலேஜா இருக்கும். ஆனா இது லிரிக்கல் வீடியோ தான். நான் ரெடியா வரவா பாடலே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ சாங்கா பார்க்கும்போது அதுக்கு வேற லெவல் ஒரு எனர்ஜி இருந்துச்சு. ஸோ அதே போல வீடியோவா பார்க்கும்போது இந்த பாட்டு இன்னும் நல்லா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. பாட்டை பத்தி குறைகள் நிறைய சொல்லலாம். விஜய் ரசிகர்கள் இப்ப இந்த பாட்டை வைமுள்ள கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இந்த பாட்டை கேட்டீங்களா? இந்த பாட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா? ஸோ அனிருத் விட இவன் சூப்பரா போட்டிருக்காரா இல்ல ஆவரேஜ் தான் போட்டிருக்காரா அப்படின்னு கருத்தை கவலை லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.